பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. ஆண்டாள் அருளிய மங்கள பிரபந்தமாக விளங்கக்கூடிய இந்த திருப்பாவையை பக்தியோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 30 பாசுரங்களை உள்ளடக்கிய இந்த திருப்பாவையில் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய பாசுரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, தியான பாசுரமாக போற்றப்படக்கூடியது. எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சேவிக்கும் போது திருப்பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனை தியானம் செய்ய வேண்டுமோ, அதுபோல திருப்பாவையை சேவிக்கும் போது இந்த பாசுரத்திலே காட்டப்பட்டுள்ள நிலையிலே எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்பது பெரியோர்களுடைய நியமனம். பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளை சரணடைய வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான நெறியை நமக்கு உணர்த்துவதற்காக ஆண்டாள் திருப்பாவையிலே 18, 19, 20 பாசுரங்களிலே தாயாரனுடைய பெருமையை, அவளுடைய கருணையை நாம் உணரும் வண்ணம் பாடி அருள்கிறாள். பெருந்தேவி என்றும் மகாதேவி என்றும் பல நாமங்களை உடையவள் தாயார். தேவி என்று மட்டும் சொல்லாமல் மகாதேவி, பெருந்தேவி என்று சொல்லுவதற்கு காரணம், எம்பெருமானனுடைய பெருமைக்கும் தகுதிக்கும் சமமான பெருமை படைத்தவள் என்பது மட்டுமல்ல, எம்பெருமானனுடைய பெருமைக்கே சிறப்பு சேர்க்கக்கூடியவள் என்பது பொருள். வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்ததமர் உணையணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவேம்பார் சுவாமி தேசிகன். தாயார் 6 விதமான காரியங்களை செய்கிறாள். வேண்டுரை கேட்டு, அடியார்களாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் சென்று அவளிடத்திலே குறைகளை கூற கருணையோடு அவற்றையெல்லாம் செவிகொடுத்து கேட்கக்கூடியவள். மீண்டவை கேட்பித்து, அந்த குறைகளையெல்லாம் எம்பெருமானனுடைய திருச்செவிகளே விண்ணப்பம் செய்யக்கூடிய வலிமையும் பேராற்றலும் உடையவள். ஈண்டிய வினைகள் மாண்டிட, பெருமாளனுடைய சம்பந்தம் இந்த பிறவியிலே ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நமது பழவினைன்னு சொல்லக்கூடிய ஊழ்வினை. அந்த கர்மாவையெல்லாம் தீயினில் தூசாக செய்யும்படியாக பொசுக்கக்கூடியவள் பிராட்டி. அடுத்து முயன்று நம்மை போன்ற கல்மணம் படைத்தவர்களும் உருகும் வண்ணம் கரையும் வண்ணம் கருணை செய்யக்கூடியவள். அப்படி அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய மாயையிலே இருந்து அவளனுடைய கருணையினாலே நாம் மீண்டு தாயாரனுடைய திருவடியை சரணடைய தன்னடி சேர்ந்த தமர் பெற்ற தாய்க்கும் மேலாக இருந்து நம்மையெல்லாம் அரவணைத்து அனுகிரகம் செய்யக்கூடியவள் பிராட்டி. அதோடு நிற்காமல் உனை அணுக, பெருமாளிடத்திலே நமக்காக பரிந்துரை செய்து நம்மை அனுகிரகிக்க வேண்டும் என்று புருஷகாரத்தை செய்யக்கூடியவள் பிராட்டி என வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்ததமர் உனையணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவேன்னு சொல்லி சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். அப்படி பிராட்டியினுடைய பெருமையை பேசக்கூடிய 2வது பாசுரம், பாசுரத்தினுடைய எண்ணிக்கையிலே 19வது பாசுரம் இன்றைய பாசுரம். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிரளவட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கில்லாயாள் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். கண்ணனை காண வேண்டும் என்கின்ற ஆசையோடு வந்த கோபிமார்களெல்லாம் விளக்கினுடைய ஒளியிலே பெருமாளையும் பிராட்டியையும் சேர்த்து காண்கிறார்கள். திருக்கோவலூர்ல விட்டிருக்கக்கூடிய ஆயனை காண வேணுங்கிற ஆசையோடு வந்தார்கள் முதலாழ்வார்கள். இடைக்களியில அவர்கள் இருக்கும்போது நெருக்கம் அதிகமாகிறது. அந்த அடர்ந்த இருள் நீங்கும்படியாக ஆழ்வார்கள் விளக்கை ஏற்றினார்கள். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கை ஏற்றினார். அதுபோல அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான்னு சொல்லி பூதத்தாழ்வார் ஒரு விளக்கை ஏற்றினார். பிரம்மாண்டமான இந்த 2 விளக்குகளினுடைய ஒளியினாலே அஞ்ஞானம் என்கின்ற இருள் அகன்றது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பாள் இன்றுன்னு சொல்லி பேயாழ்வார் கண்டது போல திருவாகிய பிராட்டியையும் திருவனுக்கும் திருவாகிய செல்வனாக விளங்கக்கூடிய பெருமானையும் ஒன்று சேர காண்கிறார்கள் வந்திருக்கக்கூடிய கோபிகைகள். இந்த நப்பின்னையினுடைய சிறப்புத்தான் என்ன? குத்துவிளக்கெரிய
கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை. நாமெல்லாம் இந்த நடுங்கும் குளிரிலே நோன்பு நோற்று பெரியோர்களுக்கு தெரியாமல் ஊராருக்கு தெரியாமல் கண்ணனை சென்று அடைய வேண்டும் என்று ஆசையோடு வருகிறோம். ஆனால் இந்த நப்பின்னையோ குத்துவிளக்கினுடைய தீப பிரகாசத்திலே யானையினுடைய தந்தத்தினால் ஆன கட்டிலே மெத்தென்ற பஞ்ச சயனத்திலே வீற்றிருந்து எம்பெருமானோடு சேர்த்தி கண்டு அருள்கிறாள். பெருமானும் பிராட்டியும் சேர்த்தி கொண்டு அருளக்கூடியது பஞ்ச சயனம். அழகு, குளிர்ச்சி, மென்மை, மனம், வெண்மைன்னு சொல்லக்கூடிய 5 விதமான சிறப்புகளை உடைய இந்த பஞ்சசயனத்திலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய நப்பின்னையே எழுந்து வா என கோபியர்கள் அழைக்க அவள் கருணையோடு எழுந்து வருகிறாள் கதவை திறக்க. படுக்கை அறை வரை வரக்கூடிய உரிமையுள்ள இந்த ஆய்ப்பெண்களை வரவேற்க அந்த தெய்வ தம்பதிகளுக்கிடையே போட்டி நடக்கிறது. நான் முந்தி நீ முந்தி என்று நப்பின்னை முந்தி சென்று அனுக்கிரகம் செய்யலாம் என்று நினைத்தால் இறைவன் அவளை தூக்கி கட்டிலே கிடத்துகிறான். பெருமான் வந்து அனுக்கிரகம் செய்யலாம் என்றால் நான் தான் செல்வேன் என பிராட்டியும் தடுக்கிறாள். இப்படி ஒரு அருள் போராட்டம் நடக்கிறது அங்கே. இவ்வளவு தூரம் பிராட்டியை அழைத்தும் அவள் வரவில்லையே, என்ன காரணம் என எட்டி பார்க்கிறார்கள் கோபிமார்கள். பிராட்டி வர முடியாத நிலையிலே பெருமானனுடைய பிடிக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறாள். இனி நப்பின்னையை அழைத்து பயனில்லை, அவள் எம்பெருமானனுடைய பிடியிலே இருக்கிறாள், பெருமானையே அழைக்கலாம் என்று கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா நீ வாய்தரவாய் என்கிறார்கள் கோபிகைகள். அவனுடைய மார்பு அகழுகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரையக்கூடிய மார்பு. பிராட்டியினுடைய கருணை போல அவனுடைய மார்பும் விரிந்து கொண்டே செல்கிறது. அதனாலே மலர் மார்பன். மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான கட்டம். தூது நடந்தவனுடைய ஏற்றத்தை பேசக்கூடியது பாரதம். அப்படி எம்பெருமான் அடியவர்களுக்காக பாண்டவ தூதனாக அஸ்தினாபுரத்துக்கு வருகிறான். என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வா என துரோணர், கிருபர், பீஷ்மர் உள்ளிட்ட பெரியவர்களெல்லாம் அழைக்க போகாத எம்பெருமான் சின்ன குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விதுராழ்வாரனுடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறான். இதை சற்றும் எதிர்பாராத விதுராழ்வாருக்கு பேரானந்தம். கிருஷ்ணா, இந்த ஏழை குடிசைக்குள்ளே நீ எப்படி வந்தாய்? முன்னமே நீ பயின்று அருளிய முது பயோதியோ பன்னகாதிப பாயலோ பச்சை ஆழிலையோ சொன்ன நால்வகை சுருதியோ கருதி நீ நுழைவதற்கு என்னவாதபம் செய்தது இச்சிறுகுடில் என்றான். என்னன்னு நினைச்சு இந்த ஏழையனுடைய குடிசைக்கு வந்தாய் கிருஷ்ணா? இந்த குடில் என்ன, நீ பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பாம்பனையா அல்லது பச்சை ஆளிலையா நால்வகை சுருதியா என்னவென்று நினைத்து வந்தாய் என்று சொல்லி பேரானந்தப்பட்ட விதுரருக்கு எம்பெருமானுக்கு ஏதாவது அமுது செய்விக்க வேண்டும்னு தோணியது. கிருஷ்ணா, என்னுடைய வீட்டிலே பயத்தங்கஞ்சிதான் இருக்கிறது, அதை நான் உனக்கு கண்டறில பண்ணலாமா என்று கேட்கிறார். மாமா, ரொம்ப பசியாக இருக்கிறது, தாராளமாக கொடுங்கள்னார் எம்பெருமான். அந்த மேடு வெள்ளமாக இருக்கக்கூடிய மண் தரையிலே ஒரு தலைவாழை இலையை விரித்து அதிலே பயத்தங்கஞ்சியை விடுகிறார் விதுரர். அது இரக்கம் கண்ட இடங்களிலெல்லாம் ஓடுகிறது. பக்தன் பக்தியோடு கொடுக்கக்கூடிய இந்த அமுதை ஒரு சொட்டு கூட வீணாக்காமல் அருந்த வேண்டும் என்பது எம்பெருமானனுடைய திருவுள்ளம். அதனாலே ஓடக்கூடிய கஞ்சியை தன்னுடைய ஒரு கையாலே தூக்கி பிடித்தான். அது மற்றொரு பக்கம் இரக்கம் கண்டு ஓடுகிறது. இன்னொரு கையால் அதை தூக்கி பிடிக்கிறான். மூன்றாவதாக ஒரு தடத்தை பார்த்து அந்த கஞ்சியானது ஓடத் துவங்குகிறது. எம்பெருமானுக்கு இன்னும் ஒரு கை முளைத்தது. இப்படி ஏராளமான கைகளை கொண்டு அந்த இலையை தொன்னை போல தூக்கி ஒரு சொட்டு கூட வீணாக்காமல் விதுரர் கொடுத்த அமுதை அமுது செய்கிறான் எம்பெருமான். அடியார்களினுடைய அன்பினாலே விரியக்கூடியது அவனுடைய மார்பு. அதனாலே அவன் மலர் மார்பன். பெருமானும் பிராட்டியும் சேர்த்தி கண்டருளக்கூடிய இந்த அற்புதமான தருணத்திலே உங்களை ராவணன் போலவோ சூர்ப்பனகை போலவோ நாங்கள் பிரிக்க தயாராக இல்லை. அதனாலே எழுந்து வந்து கதவை திறக்க வேண்டாம், வாய் திறந்து ஒரு வார்த்தை கூறக்கூடாதா? எம்பெருமானே, நீ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்பது எங்களுடைய வாழ்க்கையையே மாற்றிவிடும். எதை கண்டும் அஞ்ச வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று சொல்லி மாசுசகா என்கின்ற ஒரு வார்த்தையை நீ எங்களுக்கு அருளினால் போதும் என்கிறார்கள் கோபிகைகள். முதலிலே நப்பின்னையை அழைத்தார்கள் கோபிமார்கள். முதல் முயற்சி தோல்வி. அடுத்து கண்ணனை அழைக்கலாம் என்றால் அவனோ நப்பின்னை கொங்கை மேல் தன்னுடைய மலர் மார்பை வைத்து கிடக்கிறான். பெருமானனுடைய பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கோலத்தை பாடக்கூடிய ஆழ்வார்களெல்லாம் அவனை கிடக்கிறான் என்றே சொன்னார்கள். கிடந்ததோர் கிடக்கை கண்டு எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனார் ஒரு ஆழ்வார். கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழி கேசனேன்னார் ஒரு ஆழ்வார். கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீயும் இங்கே கிடக்க வேண்டாம்னார் ஒரு ஆழ்வார். படுப்பதற்கும் கிடப்பதற்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்தோம்னா,
ஏகாந்தமாக அதிலே லயித்து போய் இருப்பதை கிடத்தல் என்று கூறினார்கள் ஆழ்வார்கள். அப்படி லயித்து கிடக்கக்கூடிய எம்பெருமானை அழைத்து அவன் வரவில்லை, இனி வேறு வழியில்லை, பிராட்டிதான் நமக்கு உதவ முடியும் என்று முடிவு செய்த ஆய்ச்சியர்கள் மீண்டும் நப்பின்னையையே அழைக்கிறார்கள். மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழவட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லாயாள் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். கண்ணனுடைய வடிவழகை பார்த்து பார்த்து விரிந்த கண்களை உடைய நப்பின்னையே, ஏதோ கண்ணன் உனக்கு மட்டும் கணவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் அவன் உலகுக்கே தலைவன் என்பதை நீ மறந்து விட்டாய். ஜீவான்மாக்களெல்லாம் அடையக்கூடிய புருஷன், அதனாலே அவன் புருஷோத்தமன் என்பதை நீ நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த ஜீவனானது இறைவனை சென்றடைவதற்கான இணைப்பு பாலமாக விளங்கக்கூடியவள் நீ. அதுதான் உன்னுடைய இயல்பு, அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம். அதை மறந்து எம்பெருமானை நீ எங்களுக்கு கருணை செய்ய அனுப்பாமல் இருப்பது நியாயமில்லை, இது தத்துவமும் அல்ல, தகவும் அல்ல என்று சொல்லி தாயாரனுடைய கருணையை அவளுக்கு நினைவுபடுத்தி அவளுடைய தன்மையையும் உணர்த்தி பெருமானை எங்களுக்கு அனுகிரகம் செய்ய நீ அருள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் கோபிமார்கள். இந்த பெருமானும் பிராட்டியும் சேர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சியை இந்த பாசுரமானது நமக்கு காட்டுகிறது. ஸ்ரீரங்கத்திலே பங்குனி உத்தர நன்னாளிலே பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தி கொண்டருளக்கூடிய உற்சவத்திலே தான் ராமானுஜர் கத்தியத்ரயம்னு சொல்லக்கூடிய சரணாகதியை செய்தார். நாமெல்லாம் உய்வடைய வேணுங்கிறதுக்காக. இதுவரை நாம் செய்த பாவங்கள், இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள், இனிமேல் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் நீ பொறுத்தருள வேண்டும் என்று எம்பெருமானார் வேண்டினார். அதுபோல இந்த அற்புதமான சேர்த்தி கண்டருளக்கூடிய இந்த பெருமானையும் பிராட்டியையும் நாம் சரணடைவோம். ஆண்டாளின் வழியிலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.